சி நல்லா அழுக்கெல்லாம் எடுக்கணும், இந்த கருப்பு கலர்லாம் எடுக்கணுன்ட்டு நான் நல்லா தேய்ச்சி எடுத்துட்டேன். ஆனால் தோசை வரமாட்டேன்றது. இப்போ தோசை வர்றதுக்காக நம்ம என்ன பண்ணணும்னா, நான் வந்து கல் உப்பு போட்டுக்கிறேன். என் தோசைக்கல் வந்து அடுப்பில் வச்சுருக்கேன். நல்லா அடுப்பு எரியுது. ஸ்டவ்வும் இந்த தோசைக்கல்லும் நல்லா சூடாயிடுச்சு. இதில் கல் உப்பு போட்டுக்கிறேன். இதுக்கு முன்னாடி நான் அந்த மாதிரி கழுவுறதுக்கு முன்னாடி நல்லா க்ளீனாக தோசை வந்தது ஒட்டாமல். இப்போ தோசையே வரமாட்டேன்றது, நல்லா ஒட்டிக்கிறது. அதனால் நான் வந்து இதில் வந்து கல் உப்பு போட்டுக்கிறேன். கல் உப்பு போட்டு நல்லா சூடாக அப்படியே இப்போ இருக்கணும். நல்லா கல் உப்பை போட்டு இப்போ தோசைக்கல்லில் நல்லா தேய்க்கணும். இந்த உப்பை போட்டு நல்லா தேய்க்கணும். இந்த உப்பு நல்லா ப்ரௌன் கலராக வர வரைக்கும் தேய்ச்சிட்டே கிடக்கணும். உப்பு நல்லா கரிஞ்சிருச்சு. இப்போ தண்ணி விட்டுட்டு துணி வச்சு தொடச்சிக்கிறேன். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். ஆம்லேட் பண்ணிடலாம். இப்போ முட்டை ஆம்லேட் போட்டனால தோசைக்கல் நல்லா பழகிடுச்சு. இனிமேல் தோசை செய்தால் தோசை மாவு ஒட்டாமல் வரும். உங்களுக்கு இந்த டிப்ஸ் பிடிச்சா சேனல்